அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் தெய்வீகத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு தன்னை யார் என்று சொன்னார் என்று சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் கூட இயேசு பெரியவர் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தினுடைய 42ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்றால் நாம் சாலமோனைத்தான் யோசிப்போம். சாலமோனின் ஞானத்திலும் அவர் மிகவும் பெரியவராய் இருக்கின்றார். மாத்திரமல்ல, யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 53ஆம் வசனத்திலிருந்து 59 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது, அவர் ஆபிரகாமிலும் பெரியவர் என்பதை நாம் அறிய முடியும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கின்றோம். விசுவாசத்தின் தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் விசுவாசத்தினுடைய துவக்கமும் அவரே முடிவுமாக இருக்கின்றார் என்பதை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் ஆபிரகாமின் விசுவாசத்திலும் பெரியவர், ஆபிரகாமிலும் அவர் பெரியவர். யாக்கோபிலும் அவர் பெரியவரா என்று சொன்னால் அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12 முதல் 19 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது, கோத்திர தகப்பனாகிய யாக்கோபை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கின்றார். அவர் யோனாவிலும் பெரியவர் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயத்திலே பெரியவர் யாராக இருக்க முடியும்? கடவுளாகத்தான் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்முடைய இருதயத்திலும் அவர் பெரியவர். நம்முடைய மனசாட்சியை விட அவர் பெரியவர் என்பதை 1 யோவான் 3:20 நாம் வாசிக்க முடியும். மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அவர் எல்லாரிலும் பெரியவர் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் 25, 26 வசனங்களை வாசிக்கின்ற போது, அவர் எல்லாரிலும் பெரியவர். அவர்தான் கர்த்தாதி கர்த்தா, அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா, அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தவுமானவர். சகலமும் எல்லாம் அவருக்காக, அவருக்கென்றும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசுதான் மெய்யான இரட்சகர், அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் பாவங்களை தீர்ப்பதற்கான ஒரே பரிகாரி. பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடிய, சாபத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே விமோச்சனம் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.